ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இரண்டாவது ரமதானுடைய தொழுகையை முடித்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொள்ளுங்கள். ஃபத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொள்ளுங்கள். சாலிஹான அமல்களை அதிகப்படுத்துங்கள், அமல்களை அதிகமாக்குங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதி, அவர்களின் வழிமுறை இந்த மாதத்தில் எப்படி இருந்தது? கான அஜ்வது மிர் ரீஹில் முர்ஸலா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை வீசுவதை போல, காற்றை வீசுவதையுடைய அந்த வேகத்தை விட அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? கொடை வள்ளலாக இருந்தார்கள், தர்மம் செய்தார்கள். இந்த மாதம் தர்மத்திற்குரிய மாதம், இந்த மாதம் சதகாக்குரிய மாதம். ஏன் இந்த மாதம் ஜகாத்திற்குரிய மாதம்? ஜகா என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதோ நம்மிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாவை சில்லறை மாற்றி அதை மக்களுக்கு 10 ரூபாயாக கொடுப்பதல்ல. இங்கு ஜகாத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் அல்லாஹ் தனக்கு வழங்கின அந்த சொத்துகளின், அல்லாஹ் தனக்கு வழங்கின அந்த வியாபாரத்தின், அல்லாஹ் தனக்கு வழங்கின அந்த வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட அளவை குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட அளவுகளோடு அதை ஏழைகளுக்கு தருவதுதான் ஜகாத். ஜவுளி கடையில் போய் 500 ரூபாய் 1000 ரூபாயை மாற்றி அதை சில்லறையாக எடுத்து வைத்து வீட்டில் வருபவர்களுக்கெல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று, ஏனெனில் இந்த 1 ரூபாய் யாரும் வாங்க போவதில்லை. இப்போது 1 ரூபாய் கொடுத்தால், முந்த காலத்தில் தான் 1 ரூபாய் எல்லாம் மாற்றி கொடுக்கும் பொழுது அதை வாங்கி கொண்டு துவா செய்து செல்வார்கள். இன்றெல்லாம் அப்படி அல்ல. குறைந்தது 10 ரூபாய் காயின். இதுதான் ஜகாத்தா? அல்லாஹ்வின் அடியார்களே, இதல்ல ஜகாத், இது சதகா. இது சதகாவில் வருவது. ஜகாத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஆக கடமையான கலிமாவின், அந்த இஸ்லாத்தின் 5 தூண்களில் வரக்கூடிய ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த தாரகத்திற்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு அஸ்ஸகா. ரமதான் வந்துவிட்டாலே ஜகாத்தை நினைவு கூறுவார்கள் முஸ்லிம்கள். ஏனெனில் அந்த ஒரு வருட கணக்கை, ஒரு வருடம் என்னிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதிலிருந்து நான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பது போல் ரமதானை தான் ஒரு வருடமாக பெரும்பாலான முஸ்லிம்கள் கணக்கிட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத் மாபெரும் கடமை, மறந்துவிட வேண்டாம். இந்த ரமதான் நம்மை நினைவூட்டுகிறது. அதை தாண்டி ஜகாத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், என்னிடம் எவ்வளவு இருக்கிறது, அதற்கு நான் எவ்வளவு தர வேண்டும் என்றால் அதை நம்மிடம் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த கேள்விகளை பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் இந்த ரமதானுடைய சிறிய நினைவூட்டலுக்கு பிறகு நம்முடைய வகுப்பிற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றுடைய வகுப்பில் இமாமல் யார் அவர்? நூலாசிரியர் ஞாபகம் இருக்கிறதா? நூலாசிரியர் பேர் என்ன? பர்பஹாரி. அல் பர்பஹாரி என்பது புனை பெயர். பர்பஹாரி என்பது அவரின் பெயர் என்ன? அல் ஹசன். எப்போது மரணித்தார்கள்? 329. ஏன் பர்பஹாரி என்று அழைக்கிறோம்? பர்பஹார் ஏன் அல் பர்பஹாரி என்று அழைக்கிறோம்? இந்தியாவிலிருந்து அன்று பக்தாதிற்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த மூலிகை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரத்தில் இருந்ததாக செய்திகள் வருகின்றன. அதனால் அவர்களும் ஒரு குடும்பத்தார்கள் எல்லாம் பர்பஹாரி என்று அழைக்கப்படுவார்களாம். அந்த நூலாசிரியர் அவர்கள் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றோடு அந்த கடைசி வரியில் நாம் நிற்கிறோம். 3வது அந்த வரியை மறுபடியும் படிக்கிறேன், கவனமாக பாருங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய நூல் இல்லாதவர்கள் நூலை பெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.
அந்த ஜமாத், அதாவது ஜமாத்தை விட்டு பிரியக்கூடாது. இது நேற்று பார்த்த முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஜமாத் கட்டி எழுப்பப்பட்ட அடிப்படை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள். இதையும் நேற்று பார்த்து விட்டோம். அல்லாஹ் அவர்கள் அனைவரின் மீது அருள் புரியட்டும். அவர்களே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத். எனவே எவர் அவர்களிடமிருந்து சஹாபாக்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர் நிச்சயமாக வழிகட்டு விட்டார். எவர் அந்த சஹாபாக்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர் நிச்சயமாக வழிகட்டு விட்டார். அது மட்டுமா, வழிகட்டது மட்டுமல்ல, அவர் மார்க்கத்தில் புதிய காரியத்தை உருவாக்கி பிதஅத்தை செய்து விட்டார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். அந்த வழிகேடும் அதை பின்பற்றுபவர்களும் நரக நெருப்பில் இருப்பார். ஆம், ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வகுல்லு முஹ்தஸத்தின் பித்அஹ் வகுல்லு பித்அத்தின் ضلالة வகுல்லு ضلالத்தின் ஃபின்னார். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல இந்த பித்அ என்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குவதற்கான அனைத்து வழிகளையும் நமக்கு காட்டி தந்து போய்விட்டார்கள் என்பதுதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று புதிதாக ஒரு வழியை முஸ்லிம்கள் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் உருவாக்குவதற்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி ஒருவர் அந்த வழிகளை உருவாக்குகிறார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஏதோ அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைத்ததில் குறை வைத்து விட்டார் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே எத்தனை ஹஜ் செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் 2 3 அல்லாஹ்வின் தூதர் செய்தது ஒரே ஹஜ், முதலும் கடைசியுமான அல் ஹஜ்ஜத்துல் வதா. இந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா ரப்பே இதற்கு நீயே சாட்சி கூறுவாயா. அப்படி என்றால் என்ன? மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள். இந்த மனித குலத்திற்கு நன்மை அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள். இதை தாண்டி புதிதாக ஒரு மனிதன் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு எந்த தேவையும் இல்லை. அதுவும் அல்லாஹ்விற்கு நெருங்குவதற்கான வழிகள் அனைத்தையும், அதுதான் சொல்கிறோம். அல்லாஹ்விற்கு நெருங்கக்கூடிய வழியா? ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு கொஸ்டின் மார்க். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்களா? காட்டி தந்த அந்த வழிமுறையை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? அவ்வளவுதான். சிறிய அளவுகோல். அந்த அளவுகோலை வைத்து பார்த்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லிம்கள் எதையெல்லாம் வணக்கம் என்று செய்கிறார்களோ அது உண்மையிலேயே வணக்கமா, அது உண்மையிலேயே சுன்னத்தா அல்லது பித்அத்தா என்பதை மிக தெளிவாக ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானா. அததான் நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை ஒன்று சொல்கிறார்கள், கவனியுங்கள். ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களாம், யார் உமர்? யார் அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அமீருல் முஃமினீன் உமர் அல் ஃபாரூக். இந்த பூமியில் அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அபூபக்கர் என்ற மனிதருக்கு பிறகு வாழ்ந்த சிறந்த மனிதர்கள் இந்த உம்மத்தில் அது உமர் அல் ஃபாரூக், உமர் இப்னு அல் கத்தாப். ஒரு வழியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் என்றால் ஷைத்தான் அந்த வழியை விட்டு வேறு வழியில் சென்று விடுகிறான். அப்படிப்பட்ட அந்த சஹாபி, ஹலீஃபா, ஆட்சியாளர், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு வழிகேட்டை நேர்வழி என்று எண்ணி செய்தாலோ அல்லது ஒரு நேர்வழியை வழிகேடு என்று எண்ணி அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டாலோ அதற்காக அவர் முன்வைக்கும் எந்த ஒரு காரணமும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனெனில் மார்க்க விஷயங்கள் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டன, ஆதாரங்கள் நிலைநாட்டப்பட்டு விட்டன, சாக்கு போக்குகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. நான் வழிகேடில் ஒருவன் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை போல இந்த கூற்று நமக்கு விஷயத்தை தருகிறது. யார் ஒருவர் நேர்வழியை வழிகேடு என்று எண்ணி செய்தாலோ அல்லது வழிகேடை நேர்வழி என்று எண்ணி செய்தாலோ
இவ்வாறு ஒருவர் செய்வதற்கு காரணம் சொல்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் மார்க்கம் இறக்கி அருளப்பட்டது, நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டார்கள், சுன்னா நமக்கு தெளிவாக காட்டப்பட்டு விட்டது, ஆதாரங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது. இதற்கு பிறகு ஒருவரை அறியாமையின் காரணத்தினால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தில் உலமாக்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார்கள். என்னவென்றால், ஒருவர் இஸ்லாத்தில் இருந்து தூரமாக, இஸ்லாம் வளரக்கூடிய நாட்டில் வளராமல், அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் வளருகிறார். இப்போது இவருக்கும் எந்த மன்னிப்பும் கிடையாது. ஏனெனில் இவர் இஸ்லாத்தை இவருக்கு சொல்வதற்கு கூட இவருக்கு ஆள் இல்லை. இஸ்லாத்தை இவருக்கு எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒரு காட்டில் வாழ்கிறார். உலமாக்கள் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார்கள். காட்டில் வாழ்கிறார்கள், அமேசான் காடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காட்டில் வாழ்கிறார். இவருக்கு இஸ்லாத்தை ஒருவர் எட்டி வைத்து சொல்வதற்கு கூட, ஏனெனில் பழங்குடி மக்களை எல்லாம் நாம் பார்க்கலாம், தூரமாக இருக்கக்கூடிய, இஸ்லாம் என்றால் மனித வாழ்க்கையுடைய வாழ்வியல் முறை என்றால் என்னவென்று தெரியாத மக்கள் எல்லாம் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் உலமாக்கள் இவர்களின் அறியாமையினால் இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு என்று மார்க்கம் சொல்வதை சொல்கிறார்கள். யார் முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய இடத்திலிருந்து மிகவும் தூரமாக, அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன சட்டம் என்பதே தெரியாமல், அவர்களுக்கு எந்த குர்ஆனையோ அல்லது பள்ளிவாசல்களையோ அல்லது முஸ்லிம்களையோ எதையுமே பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர்களின் அறியாமையினால் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்ற ஒரு கருத்து மார்க்கத்தில் இருக்கிறது. இதைதான் அல் உதுரு பில் ஜஹல் என்று சொல்வோம். இதைதான் அல் உதுரு பில் ஜஹல், அறியாமையினால் மன்னிப்பு. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை எல்லாவற்றுக்கும் போட்டுவிடக் கூடாது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். என்ன எல்லாவற்றுக்கும்? எடுத்துக்காட்டாக, ஒருவர் அல்லாஹ்விற்கு தெளிவாக இணை வைக்கிறார். தெளிவாக ஒருவர் இணை வைக்கும் பொழுது உலமாக்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள்? இவர் செய்யக்கூடிய இந்த செயல் இணை வைப்பு என்று சொல்வதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இவர் செய்யக்கூடிய இந்த செயல் நிச்சயமாக அது இணை வைப்பு, இது காஃபிருடைய செயல், இது ஒரு முஷ்ரிக்குடைய செயல் என்பதை சொல்ல வேண்டும். இதற்கு இங்கு என்ன சொல்லக்கூடாதாம்? அவர் அறியாமையில் செய்கிறார், அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் என்னைக்கு நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டார்களோ அப்போதே ஆதாரங்கள் அனைத்தும் நிலைநாட்டப்பட்டு விட்டன. யாருக்கும் எந்த சாக்கு போக்கும் கிடையாது, யாருக்கும் எந்த மாற்று விளக்கங்களும் கிடையாது, சாக்கு போக்குகள் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஊரில் இருந்து ஒதுக்காக, ஏனெனில் பாருங்கள், இன்று கொள்கை சத்தியம் பிரகடனப்படுத்தப்படுகிறது, தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இவ்வளவு பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் யா கௌஸ், யா அப்துல் காதர் ஜீலானி, யா ஹசன், யா ஹுசைன் என்று இன்றும் மக்கள் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான், இப்படிப்பட்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த கூற்று அவர்கள் மேல் விழும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். யார் ஒருவன் அசத்தியத்தை சத்தியம் என்று செய்தால் அல்லது சத்தியத்தை அசத்தியம் என்று நினைத்து அதை விட்டுவிட்டால் அவனுக்கு சாக்கு போக்கு எதுவும் கிடையாது, அவன் இதை நியாயப்படுத்த முடியாது. ஏனெனில் சத்தியம் தெளிவாக்கப்பட்டு விட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த கூற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வந்த இந்த அறிவிப்பாளர் தொடர் அது தஈஃபாக, பலவீனமாக இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இருப்பினும் ஒருவேளை இந்த கூற்று சரியாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லோருக்கும் பொருத்திவிட முடியாது. யார் சத்தியத்தை நேசிக்கவில்லை, சத்தியம் எனக்கு தேவையில்லை, நான் அசத்தியத்தின் பக்கம் பிடிவாதமாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த கூற்று அறையும். மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருப்பவர்கள், சத்தியத்தை விட்டு பாதியாக மக்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உதுரு பில் ஜஹல், அவர்கள் அறியாமையினால் அவர்களுக்கு மன்னிப்பு என்ற விஷயத்தை சொல்கிறான் என்பதை இந்த கடைசி வரியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, 4வது வரிக்கு போகிறார்கள் நூலாசிரியர். அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், நிச்சயமாக மார்க்கம் என்பது பாக்கியமிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்விடம் வந்துள்ளது. பாருங்கள், இந்த மார்க்கம் யாரிடமிருந்து வந்துள்ளது? யாரிடமிருந்து? தூணின்றி வான் படைத்த இறைவனிடமிருந்து, அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது. இதனால் தான் சொல்லுவோம், மனிதர்கள் எழுதின சட்டத்தை கொண்டு வணங்கப்படக்கூடிய மார்க்கம் அல்ல இது, வானிலிருந்து இறக்கப்பட்ட சட்டம். இது வானிலிருந்து இறக்கப்பட்ட சட்டம், இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம். இது ஒரு மனிதரிடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல.
நபி முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின மார்க்கம் அல்ல. இது வானிலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம், இது அல்லாஹ் இறக்கின மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நூலாசிரியர் சொல்கிறார்கள், இங்கு அல்லாஹ்வுக்கு அருள் புரியட்டும், நிச்சயமாக மார்க்கம் என்பது பாக்கியமிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது. அது மனிதனின் அறிவுக்கோ அல்லது அவர்களின் சுய கருத்துக்களுக்கோ விடப்பட்டதல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, இங்குதான் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பாருங்கள், அறிவு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த அறிவிலே, அந்த அறிவுடைய பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை நேற்று பார்த்தோம். அறிவை முற்படுத்துவதினால், ஆதாரத்தை மேல் அறிவை முற்படுத்துவதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டை சொன்னேன். நம் அறிவு என்பது உடலில் இருக்கக்கூடிய மற்ற ஆற்றலை போலத்தான். கண் பார்வை, ஒரு கண் பார்வை என்பது ஒரு ஆற்றல், பார்ப்பது என்பது ஒரு ஆற்றல், இந்த கையை இவ்வாறு தூக்குவது என்பது ஒரு ஆற்றல். அதே போலத்தான் சிந்திக்கக்கூடிய திறமை என்பது ஒரு ஆற்றல். இது ஒரு ஆற்றலாகத்தான், மற்ற ஆற்றலை போலத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, இதை ஆதாரத்திற்கு மேல் இதை கொண்டு போய் வைத்து விட்டீர்கள் என்றால் வழிகேடு நிச்சயமாக சூழ்ந்துவிடும். அதனால்தான் நூலாசிரியர் பாருங்கள், எப்போதோ வாழ்ந்து மரணித்த ஒரு இமாம், 1100 1200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த மார்க்கம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, இது மனிதனின் அறிவுக்கோ அவனின் சுய கருத்துக்கோ விடப்பட்டதல்ல. எவ்வளவு ஒரு கூர்மையான ஒரு வாக்கியமாக இருக்க முடியும். இது மனிதனின் அறிவுக்கோ அவனது சுய கருத்துக்கோ இது விடப்பட்டதல்ல. மாறாக இந்த சத்தியம் குர்ஆனும் சுன்னாவும் எதை நமக்கு வழிகாட்டினதோ அந்த வழியின் பால் இருப்பது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த விஷயத்தை அதிகம் அதிகம் சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் இதை நிறைய பேர் என்று சிந்திப்பதில்லை. மார்க்கம் என்று வந்துவிட்டாலே சுயமாக நான் முடிவெடுப்பேன், என் அறிவை நான் உட்புகுத்துவேன். அவ்வாறு புகுத்தினதினால் சஹீஹான ஹதீஸ்களை கூட மறுக்கக்கூடிய துணிக்கின்று வந்துவிட்டார்கள். இந்த உம்மத் ஏகோபித்தமாக ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களை எல்லாம் இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. குர்ஆனுக்கு முரண்படவில்லை, உங்கள் அறிவு குர்ஆனுக்கு முரண்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? எதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏனெனில் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது இமாம் புகாரி, இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள், இதற்கு முன்னால் சத்தியத்திலே தௌஹீதின் கொள்கையை, ஏகத்துவத்தை, உண்மையான தௌஹீதின் கொள்கையை, ஏகத்துவத்தை நிலைநாட்டினவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொன்னார்களா? சஹீஹ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களை கூட சர்வசாதாரணமாக இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை உலமாக்கள் 1200 வருடத்திற்கு முன்னே அடையாளப்படுத்தி விட்டார்கள். இந்த நூலில் வரும் பின்னால் அவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள். அவர்கள் பெயர் முஅ்தஸிலா. யார் இந்த கூட்டம்? ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டம். 30 வருடத்திற்கு முன்னால் உருவானவர்கள் அல்ல, 1200 300 வருடத்திற்கு முன்னாலே உருவாகினவர்கள். குர்ஆன் சுன்னாவை அறிவின் பால் மேலே வைத்து பார்ப்பார்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு கீழே அதை வைத்துக் கொண்டு அந்த அறிவை சிந்தித்து குர்ஆன் சுன்னா படி போல் பார்க்க வேண்டும் என்பதை பார்க்காமல் அறிவை மேலே வைத்து பார்த்தவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள். சூனியத்தை மறுத்தார்கள். சூனியத்தை மறுத்தது யார்? இவர்கள் தானா? 20 வருடத்திற்கு முன்னால் வந்தவர்கள் தான் சூனியத்தை மறுத்தார்களா? சூனியத்தை மறுத்தவர்கள் முஅ்தஸிலாக்கள். காரணம், தங்கள் அறிவை முற்படுத்தினார்கள். அறிவு, அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவுடைய இந்த அக்களுடைய இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நடுநிலை பேண வேண்டும். எப்படி நடுநிலை பேணுவது? எப்படி நடுநிலை பேணுவது? அறிவு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண் பார்வைக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல், ஒரு கண் பார்வை இருக்கிறது. இந்த வெளிச்சம், இந்த லைட் அனைத்தும் அணைக்கப்பட்டு விட்டால் உங்கள் கண் பார்வையை வைத்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலத்தான் இந்த கண் பார்வை என்பது உங்களுடைய அறிவு, இந்த வெளிச்சங்கள் என்பதுதான் அந்நூர் கிதாபு வ சுன்னா. இந்த கிதாபும் இந்த சுன்னாவும் இருந்தால்தான் அந்த கண் பார்வை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வெளிச்சங்கள் அனைத்தும் அணைக்கப்பட்டு விட்டது என்றால் உங்களுடைய கண்கள் உங்களுக்கு உதவ போவதில்லை. உங்களுடைய கண்கள் உங்களுக்கு உதவ போவதில்லை. உங்கள் கண்களை நீங்கள் சார்ந்து விட்டீர்கள் என்றால் குருட்டுத்தனத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இதனால் தான் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், வஜஅல்னாக்கும் நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா.
அவர்களுக்கு நாம் நூரை வழங்கினோம், அவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை வழங்கினோம். அந்த வெளிச்சம்தான் குர்ஆனும் சுன்னாவும். பின்பு அந்த அறிவை வைத்து சரியான முறையில் சிந்தித்தார்கள், வெற்றியடைந்தார்கள். ஆனால் நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அணைத்து விட்டீர்கள். அணைத்து விட்டு உங்கள் அறிவை முற்படுத்துகிறீர்கள். தானாகவே நீங்கள் இதற்கு முரண்படுகிறது என்று ஏறத்தாழ 300 ஹதீஸில் போய் தாண்டி விட்டார்கள். வருடம் 5 ஹதீஸ்களாக ஏறிக்கொண்டே போகிறது. இது எங்கே போய் முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் உங்களை போல பொதுமக்கள், நம்மை போன்றவர்கள் இந்த விஷயத்தை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களோடு மற்ற விஷயங்களில் பயணிப்பது, இதுதான் நீங்கள் ஒரு சகோதரருக்கு நீங்கள் நன்மை செய்வதா? ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தில் இதற்கு முன்னால் யாரும் செய்யாத பாரதூரமான விஷயங்கள், சஹாபாக்கள் புரிதலை நிராகரிப்பது, ஹதீஸ்களை மறுப்பது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுக்கு நாம் நன்மையை நாடுகிறோம் என்றால் இரும்புக்கரம் கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் எதிர்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல உபதேசக்காரர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை அந்த வழிகேடிலே வைத்துவிட்டு, சரி அவர்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் நிலைப்பாடு, இது என்ன நிலைப்பாடா? இது என்ன நிலைப்பாட்டுக்கு விடுபட்டதா? அதனால் தான் சொல்கிறார்கள் இங்கே அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மார்க்கம் என்பது உங்கள் சுய சிந்தனைக்கும் உங்கள் அறிவுக்கு விடப்பட்டதல்ல. இது ஒரு நிலைப்பாடு, இது அவரின் நிலைப்பாடு, இது உங்களின் நிலைப்பாடு என்று சொல்லிக் கொண்டு போவதற்கு. அல்லாஹ்வின் அடியார்கள், இது மார்க்கம் ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டது என்றால் எல்லோரும் அதை தான் பின்பற்ற வேண்டும். வெளிச்சங்கள் இல்லாமல் கண்களால் எவ்வாறு பார்ப்போம்? சூனியத்தை மறுத்துவிட்டோம், கண்ணேறுகளை மறுத்துவிட்டோம். ஹதீஸ்கள் தெளிவாக காலமாக இந்த உம்மத்துகள் எதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்களோ அதை அனைத்தையும் மறுத்து விட்டோம். யார் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ்விற்கு இணை வைக்க முடியும்? எங்களுடைய கொள்கை என்ன? சூனியம் என்றால் என்ன? அல்லாஹ் நாடினால் இந்த பூமியில் மற்ற நோய்வாய்ப்பட்டு நோயுற்றவர்கள் எவ்வாறு நோயுற்றால் பாதிப்பு அடைகிறோமோ அதே போல அல்லாஹ் நாடினால் அது எங்களை தீண்டும். அதற்காக பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. அல்லாஹ் நாடினால் எங்களை தீண்டும், அல்லாஹ் நாடவில்லை என்றால் அது எங்களை தீண்டாது. இந்த அடிப்படை கொள்கையை புரிந்து கொள்வதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்லாஹ்வின் அடியார்களை சாதாரண விஷயம் அல்ல. குர்ஆனை மறுப்பதையாக உலமாக்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் சூனியத்தை உறுதிப்படுத்துகிறது. அந்த சூனியத்தை மறுப்பது அல்லாஹ்வின் அடியார்களே பாரதூரமான செயல். 1200 வருடத்திற்கு முன்னால் ஒருவர் உபதேசம் செய்து விட்டு போயிட்டார். அது மனிதர்களின் அறிவுக்கோ இந்த மார்க்கம் அவர்கள் சுய கருத்துக்கோ விடப்பட்டதல்ல. அதன் ஞானம் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடம் மட்டுமே உள்ளது. எனவே உனது மன இச்சையை பின்பற்றி எதையும் செய்யாதே. நூலாசிரியர் 1200 வருடத்திற்கு முன்னால் எழுதுகிறார்கள், உனது மன இச்சையை பின்பற்றி எதையும் செய்யாதே. அவ்வாறு செய்தால் நீ மார்க்கத்தை விட்டு பாயும் அம்பை போல விலகி இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறி விடுவாய். நிச்சயமாக உன்னிடம் அதற்காக எந்த ஆதாரமும் இருக்காது, அதை நியாயப்படுத்துவதற்கு எந்த ஆதாரம் இருக்காது. சகோதரே, கவனித்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அறிவை நீ முற்படுத்தி, உன்னுடைய அறிவை நீ காட்டி குர்ஆன் சுன்னாவை நீ மறுக்க ஆரம்பித்து விட்டால் கடைசியில் நீ வழிகேட்டில் சென்று விடுவாய், மார்க்கத்தை விட்டே நீ வெளியேறி விடுவாய். பின்பு அதை நியாயப்படுத்துவதற்கு உன்னிடம் நாளை எந்த ஆதாரமும் இருக்காது. உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன், அதை கேட்டுக்கொள் என்று நூலாசிரியர் அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கு உபதேசம் செய்கிறார்கள். மேலும் அதே வரியிலே கடைசியாக சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு இந்த சுன்னாவை சத்தியத்தை தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதை தனது தோழர்களுக்கு விளக்கி கூறிவிட்டார்கள். அத்தோழர்களே ஜமாத் ஆவர், அவர்களே பெரும்பான்மையான சமூகம் ஆவர். சவாதுல் அஅதம், அவர்களே பெரும்பான்மையான சமூகம் ஆவார்கள். அந்த சவாதுல் அஅதம் யாரெனில் அந்த சத்தியமும் அதை பின்பற்றுபவர்களும். சத்தியத்தை ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்றி செல்வதுதானே அல்லாஹ்வின் அடியார்களே. உங்களை யார் உங்களை வற்புறுத்த சொன்னால் நான் சத்தியத்தை உருவாக்குகிறேன், நான் புதிதாக ஒரு ஜமாத்தை, ஒரு ஜம்மியத்து, ஒரு ட்ரஸ்ட் எழுதிவிட்டால் உங்களுடைய அலைப்பாடு போதாதா? ஒரு ட்ரஸ்ட், ஆளாளுக்கு ஒரு ட்ரஸ்ட் எழுதிவிட்டால், ஒரு ஜம்மியத்தை, ஒரு ஜமாத்தையோ ஒரு போர்டையோ நாம் உருவாக்கிவிட்டால் எனக்கென்று ஒரு கொள்கை, அப்படியா? இதைதான் இஸ்லாம் சொல்கிறதா?
அது என்ன உங்களுக்கு என்ற ஒரு கொள்கை, அது என்ன உங்களுக்கு என்ற ஒரு பைலா? அப்படி என்றால் மார்க்கம் என்ன சொல்கிறது? மார்க்கம் எந்த கொள்கை? யாருக்காக மார்க்கம் கொள்கையை சொன்னது? அல்லாஹ்வின் தூதருக்கும் சஹாபாக்களுக்குமா? நாம் எல்லாம் யார்? நாம் எல்லாம் யார்? நாமும் அவர்கள் வழிவந்தவர்கள் தானே. அவர்களுக்கு எது மார்க்கமாக இருந்தோ அதே தான் நமக்கும் மார்க்கம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இதைதான் சொல்கிறார்கள். ஏற்கனவே சத்தியம் அந்த மக்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னால். அவர்கள் சத்தியத்தை செயல்படுத்தி விட்டார்கள். அவர்களை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நன்மை. மார்க்க விஷயத்தில், உலக விஷயத்தில் ஹலால் ஹராமை பேணி உங்களுக்கு இஷ்டம் போல் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை ஏதாவது உலக விஷயத்தில் மார்க்கம் தடை செய்ததா? உங்களை எந்த விஷயத்தையும் தடை செய்யவில்லை. ஒரே ஒரு தடை தான், ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது. இது உலக விஷயத்தில் கவனமாக இருந்து ஹலால் ஹராமை பேணுங்கள். ஆனால் அதுவே மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் சுய கருத்தல்ல, சுய முடிவு அல்ல. ஏற்கனவே அந்த சத்தியத்தை பின்பற்றின மக்களை பார்த்து நாமும் இதுதான் வழி, ஏற்கனவே நபி அவர்கள் போட்டு தந்த அந்த ஒற்றை பாதை, அந்த பாதையில் பயணம் செய்தால் போதும். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த சத்தியம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை போன்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு காப்பாற்றப்பட்டார்கள்? எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல், அந்த கப்பல் எங்கேயோ ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, வந்து கொண்டே இருக்கிறது. அதை ஏறி யார் அந்த கப்பலில் ஏறிக்கொள்கிறாரோ அவர் பாதுகாக்கப்பட்டார். யார் அந்த கப்பலில் ஏறாமல் எனக்கு ஒரு கப்பல் தனியாக இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவர் வழிகாட்டி விட்டார். இதனால்தான் அரபி மொழியில் சொல்வார்கள், ஃபமன் ரகிபஹா ஃபகத் நஜா. யார் அந்த கப்பலை ஏறி விட்டார்களோ அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி என்றால் கப்பல் ஆல்ரெடி வந்து கொண்டிருக்கிறது, அதில் ஏறி பயணம் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது. உங்களுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கிறது. இல்லை, நான் தனியாகத்தான் கப்பலை உருவாக்குவேன், உங்களை யார் உருவாக்க சொன்னால்? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். ஆகவே யார் ஒருவர் மார்க்க விஷயங்களில் ஏதேனும் ஒன்றில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு முரண்படுகிறாரோ அவர் காஃபிராகிவிட்டார். இந்த கூற்றை எவ்வாறு பார்ப்பது? ஏனெனில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த தொடர் வகுப்பில் நூலாசிரியர் அவர்களின் ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஇذنில்லாஹ். இந்த 4வது வரியில் நூலாசிரியர் கடைசியாக சொல்கிறார்கள், யார் அந்த தோழர்களுக்கு முரண்படுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார், காஃபிராகி விட்டார் என்று சொல்கிறார்கள். இதை எவ்வாறு பார்ப்பது? அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூலிற்கு விளக்குரை தந்த உலமாக்களில் ஏறத்தாழ 2008ஆம் ஆண்டு, இன்று 2026, 2008ஆம் ஆண்டு மரணித்த இமாம் அஹ்மத் பின் யஹ்யா நஜ்மி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூலுக்கு விளக்கவுரை எழுதும் பொழுது நூலாசிரியர் காஃபிராகி விட்டார் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு முரண்படுபவர் காஃபிர் என்ற இந்த வசனம், அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். அந்த வாக்கியத்திற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நூலாசிரியர் அவர்கள் இந்த நூலில் இப்படிப்பட்ட வசனங்கள் அடிக்கடி இடம்பெறும். அவ்வாறான இடங்களில் காஃபிராகிவிட்டார் என்ற வார்த்தையை பின்வரும் 3 நிலைகளில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் முரண்பட்டார், அவர் காஃபிர் எல்லாம் ஆக மாட்டார். புரிந்து கொள்ளுங்கள். நாம் வழிகேடு என்பது வேறு, பிதத்வாதி என்பது வேறு. ஆனால் சஹாபாக்களுக்கு முரண்பட்டவுடன் அவர் காஃபிராகி விடுவார் என்றால் அது 3இல் இமாம் அவர்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தில் ஒன்றால் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அஹ்மத் பின் நஜ்மி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒன்று, அவர் மார்க்கத்தின் மிக அடிப்படையான கொள்கையில் ஏதேனும் ஒன்றை தெரிந்தே ஒருவர் நிராகரித்தால் அவர் காஃபிராகிவிட்டார். எடுத்துக்காட்டாக, தொழுகை இல்லை, எனக்கு தொழுகை கிடையாது, எனக்கு விபச்சாரம் ஹலால், எனக்கு நோன்பு கிடையாது. கவனியுங்கள், நோன்பு கடமை என்று நினைத்து நோன்பை பிடிக்காமல் இருப்பவர் என்பது வேறு. நான் நோன்பெல்லாம் பிடிக்க முடியாது, எனக்கு நோன்பெல்லாம் கிடையாது என்று சொல்பவர் வேறு. இவர் காஃபிர்.
எனக்கு நோன்பு கிடையாது, நோன்பெல்லாம் பிடிக்க முடியாது, எனக்கு இது கடமை அல்ல, இந்த இவ்வாறு பேசுவது, இந்த செயல், இந்த விஷயம் இவர் காஃபிராகிவிட்டார் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதுவே நோன்பு கடமைதான், நோன்பு அல்லாஹ் எனக்கு வித்திட்ட கடமைதான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அப்படியே என்னுடைய ஈமானுடைய குறைவினால் நான் நோன்பை பிடிக்காமல் இருக்கிறேன் என்று ஒருவர் செய்தால் இதை உலமாக்கள் விளக்குகிறார்கள். இதில் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர் காஃபிராக மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எதுவரை என்றால், அதை ஹலால் படுத்தாமல், எனக்கு நோன்பை விடுவது எனக்கு ஹலால் என்று சொல்லாத வரை. ஏன் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் இந்த விஷயத்தில் சஹாபாக்களுக்கு முரண்படுகிறார் என்றால், சஹாபாக்கள் சொன்ன இந்த மார்க்க விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை தெரிந்தே மறுத்தால் அவர்தான் காஃபிராகி விடுவார் ஒன்று, அல்லது ஒருவரின் செயல் இறுதியில் அவரை இறை நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கை. இங்கு காஃபிராகிவிட்டார் என்ற அர்த்தம் என்னவென்றால், இவ்வாறு அவர் இருந்தால் கடைசியில் அவரை குஃப்ருக்கு இட்டு செல்லும் என்ற எச்சரிக்கையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்னவென்றால், அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறுத்த காஃபிர். ஏனெனில் இந்த காஃபிர் என்ற வார்த்தை பொதுவாக மார்க்கத்தை நிராகரிப்பது. இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, நன்றி கெட்டவன், நன்றி மறந்தவன். என்னது? நன்றி மறந்தவன், நிராகரித்தவன், நன்றியை நிராகரிப்பவன், அல்லாஹ் தனக்கு செய்த விஷயத்திற்கு நன்றியை மறுப்பவன், இந்த காஃபிராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் ஒன்றுபட்டிருக்கும் ஒரு காரியத்தில் முரண்படுபவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள் என்று ஆக மாட்டார்கள். இது மார்க்க அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை அல்ல என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அங்கு சிறிய கோடிட்டு விடுங்கள். இமாம் அவர்கள், அந்த நாட்டு மக்கள், நான் இன்னும் இன்ஷா அல்லாஹ் இமாம் பர்பஹாரி எப்படிப்பட்ட கலச்சூழலில் இந்த நூலை எழுதினார்கள் என்ற அனைத்து விஷயங்களும் நம்முடைய இந்த மூல நூல் பீதினில்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த மாதம் விற்பனைக்கு வரக்கூடிய நம்முடைய நூலில் இதை அனைத்தையும் தெளிவாக பேசியிருக்கிறேன். பக்தாதுடைய கலச்சூழல் எவ்வாறு இருந்தது, எதனால் ஒரு சில கடுமையான ஒரு சில வார்த்தைகளை சொல்வது போல் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீது சில பேர் வைத்த அந்த விமர்சனத்தையும் உலமாக்கள் இங்கு பதில் சொல்கிறார்கள். ஏன் சொன்னார்கள்? ஒரு தகப்பனுடைய உபதேசம் போல், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய உபதேசம் போல மிகவும் ஆழ்ந்த மனதுடன் அவர்கள் உபதேசம் செய்ததினால் இப்படிப்பட்ட இந்த எச்சரிக்கை, நீ சஹாபாக்களை முரண்பட்டு விட்டால் நீ காஃபிராகி விடுவாய் என்றால் காஃபிர் அல்ல, இப்படிப்பட்ட இந்த விஷயங்களோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இவ்வாறு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது விஷயம், ஐந்தாவது வரி, அறிந்து கொள், நிச்சயமாக மக்கள் ஒரு பிதஅத்தை உருவாக்குவதில்லை, அதற்கு இணையான ஒரு சுன்னத்தை அவர்கள் கைவிட்டாலே தவிர. இது என்ன விஷயம்? அது என்ன? மக்கள் ஒரு சுன்னத்தை, ஒரு பிதஅத்தை உருவாக்குவதில்லை, அதற்கு பகரமாக ஒரு சுன்னாவை அவர்கள் விட்டுவிட்டாலே தவிர, ஒரு சத்தியத்தை அவர்கள் விட்டுவிட்டாலே தவிர. அல்லாஹ்வை அலை என்று சொன்னால் அப்துல் காதிர் ஜீலானி அழைக்கிறான். பள்ளிவாசலில் சஜிதா செய் என்று சொன்னால் நான் கபரிலே போய் சஜிதா செய்வேன் என்று சொல்வது. அல்லாஹ்விடம் மட்டும் பிரார்த்தனை, அதாவது ஒரு நன்மையை சொன்னால் அந்த நன்மையை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக ஒரு தீமையை எடுத்துக்கொள்வது, நேர்மாற்றமான தீமை. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் அழையுங்கள் என்று சொல்கிறோம், அது சுன்னா, அது சத்தியம். ஆனால் இல்லை, நாங்கள் பிதஅத்தை தான் எடுப்போம், அல்லாஹ் அல்லாதவரை நாங்கள் அழைக்கலாம், அவர்கள் இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை பேசுபவர்கள் என்ற ஒரு கூற்று. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பிதஅத் வருகிறது என்றால் அதற்கு பகரமான ஒரு சுன்னத்தை, ஒரு சத்தியத்தை விட்டு விட்டால் தான் இது எல்லாம் நடக்கும். இதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இன்னொன்னு சொல்லலாமா? உலமாக்கள் இந்த எடுத்துக்காட்டை சொல்லி, ஷேக் ரபீ அவர்கள் இந்த விளக்கங்களை, இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறார்கள். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற அந்த அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு அவன் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று அழகான அந்த சத்தியத்தை, மனித அடிப்படை, மனித இயல்பு, உன் இறைவன் எங்கே என்று கேட்டால் யா இறைவா என்று தன் தலையை மேலே தூக்குவதுதான் இந்த மனித மானுடத்தின் அடிப்படை என்று இருக்கக்கூடிய இந்த அழகிய அடிப்படையை சிதைத்து அல்லாஹ் என்னுள் இருக்கிறான், அல்லாஹ் உன்னுள் இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் அங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான், இவரால் இருக்கிறான், அவரால் இருக்கிறான் என்ற இந்த அசிங்கமான இந்த கொள்கையை கொண்டு வந்ததும் இதே போலத்தான். பாருங்களேன், ஒரு பிதஅத் வருது என்றால்
அதற்கு பகரமான ஒரு சுன்னத்தை மக்கள் விட்டுவிட்டால் தான் இந்த பிதஅத் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை, நூலாசிரியர் சொல்கிறார்கள். وَاعْلَمْ أَنَّ النَّاسَ لَمْ يَبْتَدِعُوا بِدْعَةً قَطْ حَتَّى تَرَكُوا مِنَ السُّنَّةِ مِثْلَهَا. நான் படித்த அந்த தமிழுக்கான அரபி மொழி வாசகம். அறிந்து கொள், நிச்சயமாக மக்கள் ஒரு பிதஅத்தை ஒருபோதும் உருவாக்குவதில்லை அதற்கு இணையான ஒரு சுன்னத்தை அவர்கள் கைவிட்டாலே தவிர. மரணித்தவர்களுக்கு துஆ செய்யுங்கள், அவருக்கு சதகா செய்யுங்கள் என்று சொன்னால் நான் ஃபாத்திஹா தான் ஓதுவேன் என்று ஓதுவது. மரணித்தவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்களுக்காக சதகா செய்யுங்கள், அவர்களுடைய கபருக்காக சாலிஹான பிள்ளைகளை கொண்டு துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் இல்லை, நான் ஃபாத்திஹா தான் ஓதுவேன். பாருங்கள், ஒரு சுன்னா விடப்படுகிறது, அதற்கு பகரமாக ஒரு பிதஅத் உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய், நான் இவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வேன். பள்ளிவாசலில் சஜிதா செய், நான் கபறுகளில் சஜிதா செய்வேன் என்று இப்படி சத்தியத்திற்கு பகரமாக ஒவ்வொரு பிதஅத்தையும் எடுத்து 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 அல்லாஹ்வின் அடியார்களே நம்முடைய சூழல் இன்று எந்த அளவுக்கு ஆகிவிட்டது பாருங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை எடுத்துக்காட்டுகளை கூறலாம். மேலும் இறுதியாக இந்த 5வது விஷயத்தில் சொல்கிறார்கள், எனவே மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படும் காரியங்கள் குறித்து எச்சரிக்கையாக இரு. ஏனெனில் அவர் இப்போதுதான் வாழ்ந்து 2வது 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இமாம். பின்னால் வரக்கூடிய மக்கள் இன்னும் அடுத்தடுத்த காலம் வர இருக்கிறார்கள். நமக்கு போன்ற மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல் பர்பஹாரி, அல் ஹசன் என்ன சொல்கிறார்கள் என்றால், மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படும் காரியங்கள் குறித்து எச்சரிக்கையாக இரு. நிச்சயமாக புதிதாக தோற்றுவிக்கப்படும் ஒவ்வொரு காரியம் பிதஅத்தாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். அதனுடைய மக்கள், அந்த பிதஅத்தும் அந்த வழிகேடும் மக்கள் நாளை நரக நெருப்பில் இருப்பார்கள். மறுபடியும் இங்கு ஒரு வாசகம், வழிகேடும் அதனுடைய மக்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள். என்ன அர்த்தம்? ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இது அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸில் இருந்து வருவது. வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வகுல்லு பித்ஆத்தின் ضلاலா வகுல்லு ضلالத்தின் ஃபின்னார். அந்த வழிகேடு அனைத்தும் நரகத்தில் இருக்கும் என்றால் வழிகேட்டை செய்தவர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் எச்சரிக்கை செய்கிறார்கள் நூலாசிரியர், தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள், அல்லாஹ்விற்கு மார்க்கத்திலே புதிதாக காரியத்தை உருவாக்காதீர்கள் என்று. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இதுவரை பார்த்த விஷயம், நாம் எல்லோரும் ஒரே ஜமா. இதை சொல்ல வெட்கப்படாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதை சொல்ல வெட்கப்படுகிறீர்கள் என்றால் நாம் இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு தனித்தனி அடையாளத்தை விரும்புகிறோம் என்று வந்துவிடும். இதை உலமாக்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், ஒரே சஃபிலே இருக்கக்கூடியவர்கள், நாம் அனைவர்களும் கொள்கையின் பால் ஒன்று திரட்டப்பட வேண்டியவர்கள் என்ற இந்த விஷயத்தை சொல்வதற்கு நீங்கள் துணியாதீர்கள், தயக்கம் காட்டாதீர்கள். அது என்ன? ஆளாளுக்கு உருவாக்கின கட்சிகளும் பேதங்களும் கட்சிகளும் ஜமாத்துகளும் ஜம்மியத்துகளும் தான் நம்மளுடைய அடையாளமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது முஸ்லிம்கள் நாம் யாவரும், அல்லாஹ் நம்மை குர்ஆனிலே சொல்கிறானே, வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக என்று நீங்கள் மரணிக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் நானும் என்னுடைய தோழர்களும் என்று எதிலே இருக்கிறோமோ என்ற அந்த ஒரு ஜமாத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹு தஆலா நம்மிடம் ஒற்றுமை சிறக்கும். நம்மிடம் குர்ஆனும் சுன்னாவும் அதை எடுத்து நடத்தின சஹாபாக்களை தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சத்தியத்தை அளவுகோல் செய்யக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை. அந்த மனது வந்து விட்டது என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நம் உள்ளங்கள் இணையும். இப்படித்தான் இந்த விஷயத்தை தான் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை இணைத்தார்கள். உள்ளங்கள் இணைந்தது, மனது கனிந்தது, வெற்றிகள் சூழப்பட்டது. ஆனால் இன்று முஸ்லிம்கள் எத்துணை ஜமாத்தாக என்று பிரிந்திருக்கிறோம், எத்துணை கட்சிகளாக, எத்துணை குழுக்களாக. மறுபடியும் ஒரு ஜமாத்திற்கும் மறுபடியும் ஒரு கட்சிக்கும் ஒரு கூட்டத்திற்கும் வழிவகுத்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதை மறுபடியும் சொல்கிறேன். வல்லாஹி சும்மா வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக
சத்தியத்திலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலும் ஃபஹ்முஸ் ஸஹாபா என்ற இந்த தாரக அடிப்படையிலுமே முஸ்லிம்கள் ஒன்றிணைய வேண்டும். உலமாக்கள் பின்னால் ஒன்றிணைய வேண்டும். மக்களின் தீர்ப்புகள் விஷயத்தில் உலமாக்கள் கையாள வேண்டும். கல்வி அறிவு இல்லாத பதவிகளை வைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. எதை கேட்டோமோ அதன்படி செவிமடக்கூடிய மக்களாகவும் அதை பணி செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு 5 அம்சங்களை முடித்து விட்டோம். இந்த நூலில் ஏறத்தாழ 153 அம்சங்கள் விஷயங்கள் இந்த நூலில் இருக்கிறது. இந்த நாளில் வழியில்லாஹ் 2 நாட்களிலேயே அல்ஹம்துலில்லாஹ் 5 விஷயங்களை முடித்து விட்டோம். போக போக பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வின் அடியார்களே கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்த்து இதை முடிக்கக்கூடிய இந்த நூலை எப்படி ஒவ்வொரு ரமதானிலும் நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு நூலை எடுத்து நாம் படித்து முடிக்கிறோமோ அதே போல் ஆரம்பத்தில் வந்தவர்கள் கடைசியிலே வரைக்கும். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் யாவும் அதன் முடிவை பொறுத்து. அமல்கள் யாவும் அதன் முடிவை பொறுத்து. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதல்ல, அதை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான். இதுதான் நமக்கும் இந்த மாதம் நமக்கும் ஷைத்தானிற்கும் உள்ள போர். நமக்கும் ஷைத்தானிற்கும் உள்ள போர் இந்த மாதம். தராவீஹை தொழுது முடிந்து மார்க்க சொற்பொழிவில் மார்க்க வகுப்பில் அமர்ந்து இந்த விஷயத்தை இந்த நூலை படித்து அதன் பால் செயல்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் என்னை ஆக்க வேண்டும். இது எனக்கும் ஷைத்தானுக்கும் உரிய போராக எடுத்துக்கொண்டு ஃபஇன்ன ஷைத்தான அதுவுன் லகும், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பாரதூரமான எதிரியாக இருக்கிறான். ஃபஹ்தரு, எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. கேள்விகள் ஏதும் இருந்தால் நூலில் வரக்கூடிய கேள்விகள், படிக்கக்கூடிய விஷயங்களில் அல்லது உங்களுக்கு ஜகாத் சார்ந்த விஷயங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். கேள்வியை கேட்காமலேயே நம் சமூகம் சென்று விட்டது. கேள்விகளை கேட்பதற்கு இங்கு தயாராக இல்லை. ஏனெனில் கேள்வி கேட்கக்கூடிய அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சமூகம் நம்மிடம் இல்லை. ஏனெனில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும், அதற்கு என்னிடம் பதில் தெரிய வேண்டும் என்றே இன்று கேள்விகளை கேட்காமல் வெளிநாட்டிலே செல்லுங்கள். பல்கலைக்கழகத்தில் மஸ்ஜிதுல் நபவி மஸ்ஜிதுல் ஹராமிலே பள்ளியில் அமர்ந்திருப்போம். நாம் எப்படி கேள்வி கேட்கிறோமோ அதே போல் பொதுமக்கள் ஆர்வமாக மார்க்க விஷயங்களை கேள்வி கேட்டு உலமாக்களிடம் பதில் பெற்றுக் கொள்வார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை நம் நாட்டில் மாஷா அல்லாஹ் வியாபாரம் 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 வியாபாரம், காசு பணம் காசு பணம் காசு பணம். அவரும் அதே காசு பணத்தை தான் சம்பாதிப்பார். ஆனால் மகரிபாகி விட்டது என்றால் மாஷா அல்லாஹ் உலமாக்களிடம் வந்து அமர்ந்து கல்வியை படித்து கேள்விகளை மார்க்க ரீதியான கேள்விகளையும் கேட்பார்கள். தங்கள் வியாபாரம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்று வீட்டுக்கு செல்வார்கள். எத்தனை பேரை கண்ணால் பார்ப்பார்கள். ஏன் அந்த சூழல் நம்மிடம் இல்லை? வெறும் குறைந்தபட்ச கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை தவிர. அப்படி என்றால் மாஷா அல்லாஹ் பொதுமக்கள் அந்த அளவுக்கு கல்வியிலே மாஷா அல்லாஹ் தெளிவாக இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தால் சந்தோஷம். மாஷா அல்லாஹ். பதிலை உங்களுக்கே தெரியும். நானே சாட் ஜிபிடியா? அல்லாஹ் எச்சரிக்கை, வல்லாஹி எச்சரிக்கை. இந்த சாட் ஜிபிடி, இந்த ஜெமினாய், இந்த ஏஐ போன்ற இந்த விஷயங்களில் எல்லாம் மார்க்கத்தை கேட்டு விடாதீர்கள். நரகத்திற்கும் இப்படி செல்லலாம் என்று வழிகாட்டிவிடும். கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். மார்க்க விஷயத்தை கல்வி படித்த உலமாக்களிடம் மாணவர்களிடம் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஏஐ கிட்ட எல்லாம் கேட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண விஷயம் அல்ல. சற்று நீங்கள் கேள்வியை மாற்றி, இப்போது நான் உங்களிடம் கேள்வியை நான் மாற்றி கேட்டால், அந்த கேள்வியை கேட்டால் சத்தியம் என்று சொன்னதை அடுத்த நொடியே அது அசத்தியம் என்று சொல்லும். ஏனெனில் அது வெறும் மனிதனுடைய கழிவினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். மனிதனுடைய சிந்தனை திறனின் கழிவினால், ஒட்டுமொத்த உலக மனிதர்களின் சிந்தனை திறத்தின் கழிவினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஏஐ. இது என்ன நியத்திருக்கிறதா இதற்கு? இது அல்லாஹ் படைத்த ஒரு உருவமா? அல்லாஹ் படைத்த ஒரு மனிதனா? மனிதனின் ஒட்டுமொத்த தகவல் தொழில்நுட்பத்தையும் தகவல் பரிமாற்றத்தையும் எடுத்து அதை அந்த கழிவுகள் அனைத்தையும் சேர்த்து தேவைப்படுவதற்கு ஏற்றார் போல் பதில் வழி தருவதுதான் இந்த ஏஐ. இதே ஒருவர் ஆலிமாக பார்த்தால் அவரை என்ன என்று சொல்வது? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز